ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டாப் 2 பை அண்ட் ஃபர்கட் ஸ்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ஸை நம்ம வாங்குறதையே மறந்துடுறோம். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான ரெண்டு ஸ்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவைப்படும் போது வீடோ இல்லைன்னா அதை விற்று பணமாக்கி நமக்கு தேவையான இதை பண்ணிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஸ்டாக்ஸை வாங்கிட்டு நம்ம தலைமுறையாக இந்த ஸ்டாக்ஸை சொத்து மாதிரி கொண்டு போயிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ரெண்டு ஸ்டாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஸ்டாக்கில் ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர். இந்த ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் பாருங்கள் 2676 இருக்குது. இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் பாருங்கள் 6,28,000 கோடி. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்ட் பாருங்கள் 1.16% கொடுக்குறாங்க. பேங்க்கை விட டபுள் மடங்கு டிவிடெண்ட் ஈல்டே இந்த கம்பெனியில் கிடைக்கிது. இதனுடைய பேஸ் வேல்யூ பாருங்கள் ருபீஸ் 1. இதனுடைய டெப்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த மாதிரி கம்பெனியை தான் நம்ம சூஸ் பண்ணணும். டெப்ட் பாருங்கள் 6,28,000 மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற ஒரு கம்பெனி டெப்ட் வெறும் ஜீரோ வச்சுருக்காங்கன்னா அந்த அளவுக்கு இது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனின்னே சொல்லலாம். இதனுடைய ஃபியர் கம்பேரிசன் பாருங்கள் கோல்கேட். இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் பாருங்கள் 46,000 கோடி. பட் இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் பாருங்கள் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. 6,28,000 கோடி எங்கே இருக்குது, 46,000 கோடி எங்கே இருக்குது. இந்த செக்டாரில் எஃப்எம்சிஜி, பர்சனல் கேர், மல்டிநேஷனலில் இந்த மாதிரி ஒரு டாமினண்ட்டான ஒரு பொசிஷனில் இருக்கிற கம்பெனினா இந்த கம்பெனி தான். இந்த மாதிரி கம்பெனியில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் பாருங்கள். நெட் ப்ராஃபிட் பாருங்கள். செப்டம்பர் 2018 குவார்ட்டரில் 1,478 கோடி இருந்தது. இப்போ 2,186 கோடியாக இருந்திருக்குது. மார்ச் 2020 தான் டிப் ஆகிருக்குன்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா மார்க்கெட்டை பிக்கப் பண்ணி இப்போ மறுபடியும் ஒரு அளவுக்கு பீக்கை டச் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். அதனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மார்ச் 2010 பாருங்கள் 2,157 கோடியாக இருந்தது. இப்போ 8,194 கோடியாக இருக்குது. பேலன்ஸ் ஷீட் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட் டோட்டல் அசட் பாருங்கள் 9,506 கோடியிலேருந்து 68,000 கோடியாக எந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதனுடைய பாரோவிங்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஜீரோ. இப்போ அந்த கம்பெனியில் டெப்ட் கடன் இல்லாத கம்பெனின்னே சொல்லலாம். இதனுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்கள். ப்ரொமோட்டர்ஸ் ஓரளவுக்கு டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பட் அந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸை டிக்ரீஸ் பண்ண டைமில் எஃப்ஐஏயும் டிஐயும் அவங்களுடைய ஹோல்டிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது 100% ஃப்ரெண்ட்ஸ். 100%ல் ஒரு எஃப்ஐஐ இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா டிஏ இது மற்ற ஒரு பெர்சன்டேஜ் குறைய தான் செய்யும். ஸோ இது ஓரளவு குறைஞ்சிருந்தாலும் இவங்களுடைய இன்க்ரீஸ் பண்ண காரணத்தினால தான் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதனுடைய இந்த கம்பெனியோட பிராண்ட்ஸ்லாம் என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒவ்வொரு பிராண்ட்ஸும் நம்ம வாழ்க்கையிலேருந்து இந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ரன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையோட பின்னி பிடைஞ்ச ஒரு கம்பெனின்னே சொல்லலாம். ஏக்ஸ், இது சென்ட் கம்பெனி, பூஸ்ட்டு, கம்ஃபர்ட்டு, டவ்வு, ஹார்லிக்ஸில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸும், லைபாய், லக்ஸு எனக்கு தெரிஞ்சு நமக்கு ரொம்ப பரிச்சயமானது மட்டும் நான் சொல்கிறேன். பெப்சோடன்ட்டு, பான்ஸு, ரெக்ஸோனா, சன்சில்க்ஸு, வேசலின்னு பாருங்கள். ஒவ்வொன்றும் ப்ரூ, லாக்மி, ரின்னு, சர்ஃபெக்சலு ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சது. இது இல்லாமல் நம்மளால் வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு 3 ரோசஸ், ரெட் லேபிள், ப்ரூக் பாண்டு, தாஜ்மஹால், இந்துலேகா, ஹமாமு, ரெக்ஸோனா பாருங்கள் எந்த அளவுக்குன்னு பாருங்கள். சன்லைட்டு, விமாஸ், அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்ச ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த கம்பெனியில் இருக்கும்போது எந்த அளவுக்கு இதனுடைய ஃப்யூச்சர் க்ரோத் இருக்கும்ன்றதை பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாக் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஃபிடிலைட்டோட ஷேர் ப்ரைஸ் பாருங்கள் 2,461. இதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் பாருங்கள் 1,25,000 கோடி. ஃபேஸ் வேல்யூ 1. டிவிடெண்ட் ஈல்ட் கம்மியாக கொடுத்துருக்காங்க. என்னதான் கம்மியாக கொடுத்துருந்தாலும் இதனுடைய க்ரோத் லாஸ்ட் 5 இயர்ஸ் க்ரோத் பார்த்திங்கன்னா நல்ல அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். டெப்ட் பாருங்கள் 331 கோடி, ரொம்ப கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். 1,25,000 கோடி ப்ராஃபிட். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா இந்த 331 கோடி ஏதோ கண்ணுப்பட்டுரும்ன்றது மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்ற அளவுக்கு இருக்குது. மேபி அவங்களுடைய கம்பெனி க்ரோத்துக்காக மேபி டெப்ட் வாங்கியிருக்கலாம்.
நெக்ஸ்ட் இந்த பாருங்கள், நான் சொன்ன மாதிரி growth பாருங்கள் எந்த அளவுக்கு. நான் சொல்லுவேன்ல பழனி படிக்கட்டு மாதிரி இருக்கணும் அப்படின்றப்போ இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். எங்கள் அடிவாரத்தில் ஆரம்பித்து எப்படி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி உச்சத்தை தொட்டிருக்கு. அந்த மாதிரி ஸ்டாக்கில் தான் ஈவன் பாருங்கள், கொரோனானால கூட இந்த ஸ்டாக்கை வந்து கீழே கொண்டு வர முடியல. அந்த அளவுக்கு பொட்டன்ஷியலான ஸ்டாக்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட நெட் ப்ராஃபிட் பாருங்கள், 232 கோடியாக இருந்தது 306 கோடியாக மாறி இருக்குது. அங்கங்கே வந்து இது கொரோனானால ஜூன் 2020 வந்து எஃபெக்ட் ஆகிருக்குது, ரொம்பவே எஃபெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அங்கே இருந்து எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணியிருக்காங்க இவங்க, மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு பிக்கப் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து கொரோனாவோட செகண்ட் வேவ்னால இம்பேக்ட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் குவார்ட்டரோட ஜூன் 2021லையும் 220 கோடி ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிப் கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நல்ல ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் நெட் ப்ராஃபிட் பாருங்கள், 273 கோடியிலேருந்து 1325 கோடி, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னே சொல்லலாம் இயர் ஆன் இயர் பேசிஸில். நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பாருங்கள், 1850 கோடியிலேருந்து 8814 கோடி வரைக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்கள், நல்லாவே என்னதான் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து முன்ன பின்ன இருந்தாலும், ஓரளவுக்கு க்ரோத்தாக ஒரே லெவலில் இல்லாமல் முன்ன பின்ன இருந்தாலும், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அந்த டைம் பீரியடில் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கம்பெனியில் இருக்கிற நம்பிக்கை தான் இதுக்கு காரணம். நல்ல ஒரு கம்பெனி, நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி. அதனால தான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் இந்த கம்பெனியில் வந்து இம்பேக்ட் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் பாருங்கள், ஃபெவிகால், ஃபெவிக்விக்கு, டாக்டர் ஃபிக்ஸிட்டு, ஃபெவிகால், எம்ஆர் பாருங்கள், எல்லாமே எம்சீலு, எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம டே அண்ட் டே நம்ம இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் நம்ம வந்து வாழ்க்கையை ரன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் பணத்தை பன்மடங்காக பெருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.